வணக்கம் மக்களே. தேர்தல் முடிஞ்சு தேர்தல் எண்ணிக்கைக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எக்ஸிட் போல் 2026ன்னு கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 நிறுவனங்கள் இதில் ஈடுபட்டு அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பில் 3 கட்சிகள் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதர் தனியாக கொடுத்துட்டாங்க. இதில் என்டிகே பார்ட்டி வரவே இல்லை, நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த கணிப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. இதில் முக்கியமாக 9 நிறுவனங்கள் இந்த கருத்து கணிப்பு கணித்ததில் ஒரு 2 நிறுவனங்களோட கருத்து கணிப்பு ரொம்ப அதிக முக்கியத்துவம் பெறுதுங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கேக்கு 92லேருந்து 110 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றிருக்காங்க டிஎம்கே கூட்டணிக்கு. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு 22லேருந்து 32 இடம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிவிகே விஜய் அவர்களோட கட்சிக்கு 98லேருந்து 120 இடம் கிடைக்கும்ன்றிருக்காங்கங்க. அப்போ இதில் திமுக கூட்டணிக்கு கிடைக்கிற இடம் அதிகபட்சம் 110, அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய இடம் அதிகபட்சம் 32, டிவிகே தனிச்சே 120 இடம் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கருத்து கணிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா, டிஎம்கே 180 ப்ளஸில் போகும்ன்றிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக 28 ப்ளஸ் ஒரு 7 மைனஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. டிவிகே 26 தொகுதி ஜெயிக்கும், மைனஸ் ப்ளஸ் 7. இந்த மாதிரி ரொம்ப அக்யூராக கொடுத்துருக்காங்க அவங்க. ஆக மொத்தம் அவங்களோட கணக்குப்படி ஆட்சியை அமைக்க போகிறது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்தான். அஇஅதிமுக ரொம்ப அடி பாதாளத்துக்கு போகுது. டிவிகே கட்சி முதல் தேர்தல்லையே அவங்க கணக்குப்படி ஒரு 35 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்படி வந்திருக்கிற கணிப்புகள் மொத்தத்தில் மீண்டும் ஆட்சியை தொடரப்போகிறது திமுகன்னு தாங்க சொல்லியிருக்கு. அஇஅதிமுகவை ஒரு 2 டைம்ஸ் நவ், ஜேவிசி, அப்புறம் CNN நியூஸ் 18 இவங்க மட்டும் அஇஅதிமுக ஆட்சி வரும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. பொதுவாக அந்த கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா, வாக்களிச்சுட்டு வெளியே வந்த மக்கள்கிட்ட கேட்ட விஷயம். அதே நேரத்தில் ஒரு நாள் அடுத்து நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னு கேட்டு அதன் மூலம் வந்த ஒரு ரிசல்ட்டு தான் இது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்படி யாருமே எங்கள் ஊரில் கணிப்பு நடத்தின மாதிரியே தெரியலையே அப்படின்னு. அப்போ இந்த கணிப்புகளை எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணுங்க. இப்போ நம்ம சேனல் ஒரு சின்ன சேனல் தான். நம்ம ஒரு 3 நண்பர்களை சேர்த்து நம்மக்கிட்ட ஒரு 2 தொகுதியில் நம்ம ஆராய்ஞ்சோம். அப்படி ஆராய்ஞ்ச வகையில் பெரும்பாலும் யாரை கேட்டாலும் நாங்கள் டிவிகேக்கு வாக்களித்தோம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கணிப்புக்கு வரோம், டிவிகே இந்த 2 தொகுதியில் டிவிகேக்கு 50% வாய்ப்பு இருக்குது, மற்ற கட்சிகளுக்கும் 50%. அப்போ இதில் வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காது. இப்போ டிவிக்கு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு 1,00,000 வாக்கு வாங்கி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா, ஆப்போசிட்டாக வரக்கூடிய கட்சி எப்படியும் ஒரு 70,000, 70-80 இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம கேட்டதில் ஒரு 50% மக்கள் குறிப்பிட்ட கட்சியை சொன்னதால் இப்போ இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்கிறோம்.
இது மாதிரி தான் கணிப்புகள். ஆனால் நம்ம போய் கேட்ட நபர்கள் எல்லாருமே அந்த கட்சிக்கு வாக்களித்தவங்களாக இருந்திருப்பாங்க. மற்ற நபர்களை நம்ம சந்திக்கலை. ஆகையால் இந்த கருத்து கணிப்புகள் நம்பகத்தன்மை இல்லைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கருத்து கணிப்புகள் என்றைக்கும் 100% உண்மையாக அமையாது. பார்க்கலாம் மே 4.